Hi, good morning, my dear board papers. வேலண்டைன் டேவா ஆ வாழ்த்து சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்களோ? அட நீங்கள் வேறு. நான் இந்த கல்யாணம் கச்சேரி காது குத்து விழா அப்புறம் இல்லை என்னென்னமோ கருமாந்திரம் உலகத்தில் ஏகப்படும் விழா இருக்குது. ஆமாம், நியூ இயரு, கிறிஸ்மஸு, பொங்கல் கிங்கல், அப்புறம் தாங்கல் எல்லாமே இருக்குது. அதுக்கே நான் வாழ்த்து சொல்கிறது இல்லை. அவன் பாவம். அப்போதான் இந்த கிராமம் இருக்குதுல்ல, கிராமம் அங்கே பாருங்க, பாவம் மாடை மேய்ச்சி ஆடை மேய்ச்சி நாயை இது எதையும் மேய்ச்சி காலேஜுக்கோ கல்லூரிக்கோ எங்கேயும் அனுப்புகிறான். இப்போ சிட்டி எடுத்துங்க, பட்டணத்தில் பக்காவாக நல்லா பெரிய கார்பரேட்டுக்கு மயில் கம்பெனி அந்த கம்பெனி வச்சுருப்பான், நாய் மேய்ச்சின்னு இருப்பான் பீச்சில் ரோட்டில். காலையில் பார்த்தா தெரியும், டீ கடைக்கு நான் கொஞ்சம் டீ கடைக்கு போவேன், பார்த்தா தெரியும் ஆளுக்கு ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயினே இருப்பான். நான் அப்படியே அவனுங்களை வேடிக்கை பார்த்துன்னே இருப்பான். அவனுங்க என்ன ஒரு மாதிரி பார்ப்பானுங்க, போடாயா மயிரை அப்படின்ட்டு நான் போய்ட்டு அப்படி பார்ப்பேன், எப்படி ஒரு மாதிரியாக பார்ப்பேன். அடப்பாய் நாய் மேய்கிற நாய் மேய்கிறியாடா அப்படி. ஆமாம், இப்போ இப்படி இவன் நாயை மேய்க்கிறான்ல, நாயை மேய்ச்சி ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பற்றி வச்சுருப்பான். அப்போ அங்கே சொன்ன பாருங்க, அங்கே கிராமத்தில் மாடு மேய்க்கிறான் பாருங்க, ஆடு மாடு மேய்க்கிறானா, அவன் ஒரு பொண்ணையை பெண்ணையை பற்றி வச்சுருப்பான். ரெண்டுமே லவ் பண்ணிக்கிறான். லவ் லவ் அதுக்கு மூஞ்சி மகர கட்டிங்களையும் பார்த்தியா, காலையில் லவ் பண்ணிக்கும். சில நேரத்தில் இதுங்களே ஒரு வீடியோ எடுத்துக்கணும், ரெண்டு தற்கொலை பண்ணிக்கணும், வீட்டில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணல, நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கிட்டு அதையும் ஃபேஸ்புக்கில் போவோம். அதுக்கும் 1000 பேர் லைக்கை போடுவான். மூஞ்சிங்களும் மகர கட்டிங்களையும் தரித்திரம் பிடிச்சவனுங்க. இங்கே திருவள்ளுவர் சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு, அழகிய மலர்களை காணும் போதெல்லாம் மயங்குகிறாயே நெஞ்சே, இவள் கண்கள் பலரும் காணுகின்ற இந்த பூக்களை போலல்லவா இருக்கின்றன, பலரும் பார்க்கிற பூக்கள் போல இருக்குதா அவளுடைய கண்கள் கண்கள் கண்கள். ஐயா வள்ளுவர் சொல்கிறாரு, காமத்து பாலில் வள்ளுவர் சொல்கிறாரு, எத்தனாவது அது சொல்லிட்டு, ஆமாம் 1112வது குறளில் அவர் அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, மலர் காடின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூ ஒக்கும் என்று அப்படின்றார். என்னது அதுக்கு அர்த்தம்? அழகிய மலர்களை காணும் போதெல்லாம் மயங்குகிறாயே நெஞ்சே, இவள் கண்கள் பலரும் காணுகின்ற இந்த பூக்களை போலெல்லாம் இருக்கின்றன. ஆமாம், பலரும் காண்கின்ற போகிற பூ தான். நான் ஒரு சின்ன வயசில் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். அது என்ன தெரியுமா? அந்த கவிதை என்ன தெரியுங்களா? பாவை பார்த்து சிரிப்பால், பக்கம் வர அழைப்பால், பார்வையிலேயே பேசுவாள், பர்ஸு காலி என்றால் ஏசுவாள். ஆமாம், பர்ஸில் துட்டுகளேன்னு வச்சுக்க, போடாயா வெண்ண அப்படின்னு தொட்டி விட்ருவான். டேஞ்சரஸ்ஸு. காதலாம் மயிறு காது. அவன் மாடு மேய்ச்ச போய் படிடான்னு சொல்லி அனுப்புகிறான். இவன் இங்கே சிட்டியில் நாய் மேய்க்கிறான். யாராதான் பெக்கறான அப்பனா? அவன் அப்பன் இல்லை, சுப்ப கப்பு கப்பு கப்ப திருட்டு ராசுகள். ஊரில் இருக்கிறவங்களாம் ஏமாற்றி கம்பெனி மயிறு மண்ணங்கட்டி அந்த லோனை வாங்க, இந்த இன்சூரன்ஸை போட்டுக்க இப்படின்னு எல்லாம். அதாட அவன் பொண்ணு முன்னாலே ஓடி போகுது, நீ தூக்கு போட்டுட்டு சாவர. காதலாம் வேலண்டைன் டேவன் மயில் டே அடைச்சி போங்க. ஹாய் மை டியர் போர்டு பேப்பர்ஸ். இன்றைக்கி 14th தானே, பிப்ரவரி தானே, 2025 தானே. பார்த்து வந்தது தினத்தந்தி பேப்பரு. ஆமாம், 22 பேஜ் இன்றைக்கி. ஆமாங்க, ஒரு பேஜில் கூட இந்த காதல் தின வாழ்த்து கடை வேலன்ஸ் டேவை அது இல்லை. நல்ல வேலை எங்கேயா போட்டுருந்தா நல்லா கலாச்சி விட்ருவான்னு பார்த்தேன். இவங்களை கலாய்க்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. 50% பொய் பேசுகிறவங்க, 50% உண்மை பேசுகிறவங்க. மொத்தம் 22 பேஜ், ரெண்டு பேஜில் தான் நியூஸ் இருக்குது. 8 கோடி பேருங்களாம் என் தமிழ்நாட்டில். பட் 2 பேஜில் தான் நியூஸு, மீதி 20 பேஜ்லேயும் விளம்பரம். எல்லாம் துட்டு கொடுப்பான். விளம்பரம்னா சும்மாவா துட்டு கொடுப்பான். சரி, அதை பற்றி விட்டுருவோம். நம்ம தலைவர் பற்றி பேசுவோம். நம்ம தலைவர் யார் தெரியுங்களா? தலைவர். ஆமாம், இந்த தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் இல்லை, நம்ம தலைவர். ஆமாம், டிக்கெட்டே வாங்க மாட்டார். லேடிஸ் பஸ் ஆனாலும் சரி, ஜென்ஸ் பஸ் ஆனாலும் சரி, டிக்கெட்டே வாங்க மாட்டார். 2 பஸ்லேயும் ஃப்ரீயாக பிரயாணம் செய்வார். அவர் தான். யார் பார்த்தீங்கன்னாக்கா அதோ இங்கே இருக்கிறாரு பாருங்க, நம்ம தலைவர்ப்பா. ஆமாம். ஓ, போர்க்களத்தில் பகைவர்கள் அஞ்சும் என் வலிமை உழைந்ததே இவளின் நெற்று
அழகு நெற்றி இருக்கிற அந்த நெற்று போர்க்களத்தில் அப்படி சுடக்கூடிய இந்த வலிமை படைத்த நெஞ்சை அவளுடைய நெற்றி அழகு கவுத்துச்சான். உடஞ்சி போச்சா. தலைவர் எப்படி அனுபவிப்பார் போல இருக்குது. அந்த மாதிரி தான். அதாவது உன் உதற்கோ உடைந்ததே யாப்பினில் நன்னாரும் உட்கொணன் பீடு அப்படி சொல்கிறாரு நம்ம தலைவர். ஆமாப்பா அவரு. ஆமாம், இங்கே இருக்கிறவன் ஒரு 10 குரலை தான் பேசுவான். இங்கே இருக்கானுங்களா, அதாவது 8 கோடி பேர், ஒரு 10 குரலை நக்குன்னு நாக்கு வயசுன்னு இருப்பானுங்க. அதை விட்டால் வேறு எந்த குரலும் தெரியாது. இந்த சின்ன குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க சொல்லுது 1330 சொல்கிறது அப்படி மனப்பாடமாக சொல்லும். 10 நாளில் அல்பாயுசு செத்துப்படும். அந்த கர்மத்துக்கும் ஒரு அளவும் தெரியாது. இப்படி தான் வளர்க்குறானுங்க. வளர்ப்பு. ஆமாம், வளர்ப்பு. அவன் மூஞ்சிங்க மகர காலிங்களை தரித்திரம் பிடிச்சோம். சரி, மறுபடியும் நம்ம தலைவர் சொல்கிறார் பாரு. போர்க்காலத்தில் பகைவர்கள் அஞ்சும் என் வலிமை உடைந்ததே இவ்வாளின் நெற்றி அழகில். ஒரு கணவனும் மனைவியும் அந்த இன்பத்தில், அந்த உச்ச கட்டத்தில் இந்த உலகத்தை மறக்கிறாங்க பாரு, அது காதல். காமத்திற்கு அப்புறம் தான்டா காதல். யானைகள் கூட்டமாக வருது இல்லை, அதில் இருக்குடா காதல். ஆமாம், பறவைகள் கூட்டமாக போகுதில்ல, அங்கே இருக்குது காதல். கூடி வாழ்தல் கோடி நன்மைன்னு சொல்கிறானே, அங்கே இருக்குது காதல். எங்கடா இருக்குது காதல்? பீச்சில் கடலை போடுறது, இப்படியே குஞ்சிக்கிட்டு ஜாக்கெட்டில் கையை விட்டு தேடுறான்டா. பொம்பளை ஜாக்கெட்டில் தேடுறான். புலம்புக்கு பசங்க இதை கேட்குறதுக்கு கவர்மெண்ட்டு துப்பு இல்லாத கவர்மெண்ட். அது காதலுக்கு இதெல்லாம் செருப்பால் அடிச்சிடுவேன் எல்லாரும் சொல்லிட்டான். காமம் இல்லை என்றால் உலகமும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. அதுதான் உண்மை. அதை ஃப்ரீ பண்ணி விடுங்கடா. பெண்களே, இது உங்களுக்கு உண்டான ஒரு பதிவு. வாலிப பெண்களாகட்டும், இல்லை வயசுக்கு வந்த பெண்களாகட்டும், இல்லை வயசுக்கு வரத்துக்கு முன்னாலே சிலது ஓடி போடும். நார்தாரி பெற்றது அப்படிப்பட்ட பெண்களை எந்த கருமமோ. சரி, நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த பதிவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பாரதி ராஜா படம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, அமெரிக்காவில் ஒருத்தி கர்ப்பமாக இருப்பாள், இந்தியாவில் ஒருத்தி கர்ப்பமாக இருப்பாள். இவள் வயசில் 3 மாதம் தான். இது ஒரு பொட்டை பிள்ளையாக இருக்கும். அங்கே அமெரிக்காவில் ஒருத்தி கர்ப்பமாக இருக்கிறா பாரு, அவள் வயசில் ஒரு 6 மாதமோ 7 மாதமோ அந்த அவள் கர்ப்பப்பையில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கும். இங்கே அமெரிக்காவில் அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த பையனுக்கும் இங்கே இருக்கிற இந்த குட்டி பாப்பாவுக்கு லவ் வர வச்சு காதலை பண்ண வச்சு அதுக்கப்புறம் இந்த பாலிக்கிறத அப்படி தான் பண்ணுறது. அப்போ அங்கே கர்ப்பப்பையில் காதல் அப்படியே உருவாய் அப்படியே வெட்டிச்சு. அப்புறம் இந்த ஊருக்குள்ளே எல்லாரும் அருவா கத்தி கப்பனா 2 பேரையும் காட்டில் எல்லாம் அப்படி தொட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க 2 பேரையும் உயிரெல்லாம் கொடுத்து காப்பாற்றி அப்படியே அந்த ஊர் எல்லைக்குது பாரு, அங்கே கொண்டு போய் விட்டுருவான். அப்படியே எண்டு காடு போட்டுருவாரு நம்ம பாரதி ராஜா. காதலின் பெருமை மிக்க டைரக்டர். எனக்கு இந்த பாரதி ராஜாவையும் பிடிக்காது. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார் பாருங்க, இளையராஜா, அவரையும் பிடிக்காது. இந்த இளையராஜா அம்மா ஒன் டே டிக்கெட் திருடு இங்கிலீஷ் பாட்டில் திருடுனது அது. அப்புறம் ஆமாம், சானஸ் 140 I love you, அதுவும் ஒரு போனியம் சாங் தான். அது தமிழில் பிரியான்னு ஒரு படம் இல்லை. டார்லிங் அசிங்கமாக இருக்குது இவங்களாம் பற்றி பேசுகிறதுக்கு. சரி, அவங்க விட்டுரு. ஸோ இதெல்லாம் தவறு. இங்கே பார், நம்ம தலைவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார். காமத்துப்பாலில் 1089வது பாடல். மானின் பார்வையும் நாணமும் அழகூட்டும் இவளுக்கு பிற அணிகலன்கள் இதற்கு. இவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறார். எப்போ ஒருத்தன் 3000 வருஷம்மா, ஒருத்தன் 15,000 வருஷம்மா. இன்னும் இப்படி இப்போ ஜீசஸுக்கு ஃப்ரெண்டு ஒரு 12 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது. அப்புறம் இப்படி எல்லாருக்கும் ஃப்ரெண்டு இருப்பான்ப்பா, அவங்க பேரெல்லாம் வரும்ப்பா. இப்போ சாக்ரட்டிஸ் இருக்கிறாரு, அவருடைய சிஷியங்க அரிஸ்டாட்டிலு, அப்புறம் ப்ளூட்டோ, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு சரித்திரம் இருக்குது. இவர் ஃப்ரெண்டு யாரையுமே காணும். அவங்க மனைவி பேர் வாசிக்கு மாத்திரம், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசிக்க. சரி, அதை விட்டுறேன். மானின் பார்வையும் நாணமும் அழகூட்டும் இவளுக்கு பிற அணிகலன்கள் எதற்கு? பிணையே மலநோக்கும் நானும் உரையாக்கு அணி ஏவேனோ ஏதில தந்து அப்படின்றார். அருமையான விஷயம். அதனால் உங்களுக்கு நீயே அழுகுதானம்மா, உனக்கு எதுக்குமா நகை புடவை சரவணா ஸ்டோரை போய் நாசம் பண்ணிட்டு வர, நகை கடையை போய் கலாய்ச்சிட்டு வர வேண்டாம், அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் பெஸ்ட்டு. நீ அழகு. அதிகரித்து வரும் புது மோகம். சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வீடியோவை வைரல் ஆக்க
அதிக பணம் செலவழிக்கும் திருமண ஜோடிகள். இதோ இங்கே பாருங்கள், இதோ இந்த மாதிரி. அப்புறம் திஸ் இந்த மாதிரி. இப்போ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். உள்ள கொஞ்சம் விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். வாலிப பெண்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், சின்ன பிள்ளைங்க 14 வயதில் இருந்து 17 வயதுக்குள்ளார இருக்கிற இந்த பசங்க தான் இந்த ரீல்ஸ் பண்ணுறாங்க. ரீல்ஸு, அப்புறம் ஷார்ட்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில், யூடியூப் எல்லாத்துலேயும். இந்த சமூகம் ரொம்ப நாசமாக போயிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் என்னன்னாக்க இந்த சோஷியல் மீடியாக்கள் தான். அப்புறம் சினிமா. இந்த சோஷியல் மீடியாக்கள், சினிமாக்கள், இது மட்டும் இந்த சீரியல் கிரியல்லாம் சொல்கிறோம்ல, இதை ஒழிச்சு கட்டிட்டாவே வாலிப பெண்களாகட்டும், வயோதிகர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்க முடியும். அந்த காலத்துலலாம் இதெல்லாம் இல்லை. இப்போ கூட நிறைய நாடுகளில் கிடையாது. இப்போ கூட ஏகப்பட்ட 195 நாடுகளில் சினிமா, இந்த சீரியல், அப்புறம் இந்த மாதிரி வலைதளங்கள், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தே won't allow. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கா எடுத்துங்க. அமெரிக்கா இப்போ வல்லரசு. எதனால் வல்லரசு? அவங்க ஆயுதங்கள் தயாரித்து மற்ற நாடுகளுக்கு விற்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் ஆயுதங்களை வாங்கிறதுக்கு ஆக்கிரமிப்பு, இந்த மாதிரி. இது வேண்டாம், இது தவறு. அதனால தான் உலகத்தில் சண்டை கிண்டெல்லாம் போகுது. சரி, அதை பற்றி நான் பேச வரல. நான் என்ன பேச வரேன்னாக்க, இந்த ஹவு டு மேக் மணி இன் யூடியூப், எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம். அப்புறம் சாட் ஜிபிடி ஆகட்டும், அப்புறம் ஓப்பன் ஏஐ ஆகட்டும், இதோட டீப் சீக் ஆகட்டும். உங்களுக்கு சோறு ஊட்டுமா? டீப் சீக்கே எனக்கு கொஞ்சம் சோறு ஊட்டி விடுறேன், நான் ஊட்டி விடுமா? சொல்லுங்கப்பா. டீப் சீக்கோ, ஓப்பன் ஏஐயோ, இல்லாட்டினா ஓடுது ஜிபி சாட், என்னமோ ஜெமினி என்னமோ இருக்குது. எனக்கு இப்போ பசிக்குது, சோறு ஊட்டினா ஊட்டுமா? ஆனால் அவன் அப்பா அம்மா கிட்ட கீழே அவங்க ஊட்டி விடுவாங்க. லைவுப்பா, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. இப்போது பெரிய 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 மேதாவிகள் எவ்வளோ பேர், பெரிய பெரிய சரி, திருவள்ளுவர் எடுத்துக்கோ, விவேகானந்தர் எடுத்துக்கோ, பாரதி எடுத்துக்கோ, சாக்ரட்டிஸ் எடுத்துக்கோ, இயேசுநாதர் எடுத்துக்கோ, புத்தர் எடுத்துக்கோ, யாரை வேணால் எடுத்துக்கோ. அவங்க வாழ்ந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசினார்கள், எழுதினார்கள். ரைட்டா? இன்றைக்கி உன் பிரச்சனை என்ன? அதை தான் நீ யோசிக்கணும். காலையில் ஏஞ்சியா, குடிச்சியா, பல்லு விளக்குனியா, சாப்பிட்டியா, வேலைக்கு போறியா, 10 ரூபா கெடிச்சுதா, கெடிக்கலையா, இதை பற்றி தான் நீ யோசிக்க வேண்டுமே தவிர, அவரை நான் பின்பற்றுறேன், இவரை நான் பின்பற்றுறேன், அந்த கலப்பையன் உட்காந்து எதையோ சொல்லின்னு இருக்கிறான், இவன் சொல்கிறத கேட்கலாம், இதெல்லாம் தவறு. இதெல்லாம் அட்டர்லி வேஸ்ட். ரெண்டாவது, இந்த இணையதளம் என்பது என்ன? வலைதளம் சொல்கிறாங்க. வலைன்னா என்ன? வலைன்னா சிக்கிக்கொள்வது. அதானப்பா வலைன்னா வாட்? வெப்புன்னா என்ன? காவெப்னா என்ன? சிலந்திக்கூடு. வலை என்றால் வெப்புன்னா என்ன? அதான் www.web சைட்டு, மெயில் சைட்டு, அந்த சைட்டு, இந்த சைட்டு. இது ஒரு வலை. www, இந்த 3 W இருக்குல்ல, நியூமராலஜியில் போயிட்டு அதுக்கு என்ன நம்பர் தமிழில், அதில் தமிழில் எல்லாத்துலேயும் நம்பர் அப்படி தான் இருக்கிறோம். இங்கே ஆங்கிலம் எல்லாத்துலேயும் நம்பர்ஸ் அப்படி தான் இருக்கிறோம். வேறு எழுத்துக்கள் தான் மாதிரி இருக்கும், நம்பர் நிறைய. அப்போ 6 W ஒரு 6, இன்னொரு W ஒரு 6, இன்னொரு W ஒரு 6 ஈக்குவல் டு சாத்தானை தான் என்னது இந்த 3 6ன்னு சொல்லுவாங்க. 3 6 சாத்தானுடைய அறிகுறி அப்படி சொல்லுவாங்க. அதுதான் என்னது? வெப், வலை. அந்த வலையில் சிக்கி கொண்டு இருக்கிறீங்க எல்லோரும், அதிலிருந்து மீளுங்கள். அப்பொழுது தான் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். ஆமாம், செம்ம தேவையில்லாமல் ஹவு டு ஓப்பன் யூடியூப்பு, ஹவு டு ஓப்பன் ஃபேஸ்புக்கு, ஹவு டு ஓப்பன் இன்ஸ்டா, இதெல்லாம் தவறு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் அழிஞ்சிடும், அது வேறு விஷயம். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கு போகிறது இல்லை, புரியுதா? ஆமாம், மரம் இருக்கா, மரம் அதுதான் உண்மை. அந்த மரத்துடைய நிழல் இருக்கே, அது உண்மை இல்லை. சரியா? நிழல் மாறிடும்பா. வெளிச்சம் இருந்தால் இருக்கும், வெளிச்சம் இல்லைன்னா இருக்காது. இருட்டில் நிழல் எங்கே போகும் யாருக்கு தெரியும்? அவனுக்கும் தெரியாது. ஸோ மரம், உன்னுடைய இந்த உடலானது மரம் மாதிரி நிரந்தரமானது.
ஆமாம், உன்னுடைய நிழல் அது இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், காணாமவும் போகும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மை டியர் போர்டுபோல் பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ், வியூவர்ஸ், வாலிப பெண்களை, இளைஞர்களே, தயவு செஞ்சு இந்த வலைதளத்திலிருந்து மீண்டு வாங்க. ஆமாம், ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ், 1 2 3 4 5 எப்பா 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 எவ்வளோ ஸ்கேம். என்ன நடுகுதுப்பா இங்க, கொஞ்சம் சிந்திங்க. சரி, இது பார், இதை நான் படிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். சமீப காலமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இந்தியாவில் நடைபெறும் பல்வேறு திருமணங்களில் ஆமாம் மணமகள் மேடையில் நடனம் ஆடுவது, திடீரென கூட்டத்தில் இருப்பவர்கள் பிரபல பாடலுக்கு குழுவாக நடனம் ஆடுவது, திருமண நிகழ்ச்சிகளில் நடக்கும் காமெடியான நிகழ்வுகள் போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வைரலாக பரவி வருவதை பார்த்து இருப்பீர்கள். சரிதானே? அந்த சினிமா அது இந்த கல்யாணம், அப்புறம் புள்ளப்பேக்கிற மேட்ரு டான்ஸ் ஆடுவான், குச்சிட்டு ஆடுவான், கண்ணாமூனான்னு ஆடுவான். இதை என்ன பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் அதில் இதில் போடுறது, இந்த மாதிரி யூடியூப்பில் போடுறது, இந்த மாதிரி ரீல்ஸு, அப்புறம் ஷார்ட்ஸு, இந்த மாதிரி போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது. இப்போது இவை தானாக வைரலாகவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இவை தானாக வைரல் ஆவது இல்லை. நான் பாட்டு ஒரு யூடியூபர், நான் நிறைய கருத்து சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீ ஒரு யூடியூபராக நீ மாறினாக்க வியூஸ் நீ என்னதான் சூப்பர், உலகத்திலேயே மிகப்பெரிய சிறப்பான கருத்தை நீ சொல்லியிருந்தாலும் 4 பேர் கூட பார்க்க மாட்டான். இந்த ஜென்மில் 1000 ஜென்மம் ஆனாலும் நீ போடுற வீடியோக்கு வியூஸ் கிடைக்காது. அந்த 4000 ஹவர்ஸா வாட்ச் ஹவர்ஸ் அது கிடைக்காது. யூடியூப்பில் உனக்கு காசு கொடுக்க மாட்டான், எதுலேயுமே உனக்கு காசு கொடுக்க மாட்டான். ஆமாம், புரியுதா? தேவை இல்லாமல் உங்கள் நாட்களையும் நேரத்தையும் இந்த மாதிரி கண்ட கருமாந்திரத்திலையும் செலவு பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆங்கிலம் படிங்க, நல்ல அறிவை வளர்த்து கொள்ளுங்க. நிறைய எவ்வளோ புத்தகங்கள் படிக்க முடியுமோ படிங்க. அதை வச்சுக்கிட்டு நேர்மையாக உண்மையான உழைப்பு என்ன என்பதை தேடி அதன்படி நீங்கள் பண்ணணும். இப்போ ரொம்ப பேர் இப்போ பாருங்கள், இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் சொல்கிறவங்களெல்லாம் அமெரிக்கா வெளியே அனுப்பிக்கின்னு இருக்குது இல்லையா? அவங்க இன்றைக்கி நேற்று அனுப்பல, அவங்க காலங்காலமாக அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ அதிகமாக அனுப்புகிறாங்க, அவ்வளோதான். ஆமாம், இல்லீகல் இமிகிரன்ஸ் இது குற்றம் தானேப்பா. ஒரு நாட்டில் போய் இங்கே கூட இருக்கிறாங்க, இங்கே கூட ஒரு 19 லட்சம் பேர் இருக்கிறான் இந்தியாவில். பங்களாதேஷ் அங்கே இங்கெல்லாம் அந்த சண்டைகள் இலங்கையெல்லாம் பயங்கரமாக சண்டை நடந்ததில்ல, அப்போ அகதிகளாக வந்தாங்கல்ல. அப்படி அகதியாலாம் வந்தவங்கள தீவிரவாதி, பயங்கரவாதி, இப்படி நிறைய பேர் இங்கேயும் இருக்கிறான், இந்தியாவிலையும் இருக்கிறான். இங்கேயும் அது நடக்கும். இங்கே இருக்கிறவங்க அதுதான் அந்த சிஏஏவா அமெண்ட்மெண்ட் சிட்டிசன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட், அது ஒரு ஏதோ இருக்குது. அதெல்லாம் உட்காந்து பேசின்னு இருக்க முடியாது, அதெல்லாம் இருக்குது. இங்கேயும் அது நடக்கும். இப்போ யூகேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, லண்டன்லேயும் இப்போ பிரச்சனை அங்கேயும் அங்கே தொடர்ந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி நேற்று அவங்களும் புதுசாக இல்லீகல் இமிகிரன்ஸில் அவங்க கைது பண்ணுறது, போகிறது, வருது, காலில் விலங்கு போகிறது, கையில் விலங்கு போகிறது, அதெல்லாம் டிடென்ஷன் அங்கே இருக்கும். அவங்கவுங்க ஊரில் இந்த டிடென்ஷன் சென்டர் இருக்கும். அந்த சென்டரில் அந்த மாதிரி உள்ளவங்களாம் கைதி கொண்டு போய் அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் தப்பு பண்ணியிருக்கான், பயங்கரமாக குற்றம் பண்ணியிருக்கான். அப்புறம் காலில் கையில் விலங்கு போடாமல் அவனை தண்டிக்காமல் எப்படிப்பா விட முடியும்? என்னமோ வரிஞ்சு கட்டிட்டு வர, அந்த மாதிரி வரிஞ்சு காட்டுறவன் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஆமாம், கையில் விலங்கு போட்டான், காலில் விலங்கு போட்டான், குற்றவாளிக்கு போய் சப்போர்ட் பண்ணுறான் இவன். அப்போ இவன் திருட்டு பையன் அந்த குற்றவாளிக்கு ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டவன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை அந்த நாட்டில் யார் அடைக்கலம் கொடுக்குறான்? அந்த வீட்டில் அந்த நாட்டில் பிறந்தவனா? அந்த ஊர் சிட்டிசனா? இல்லை. அப்போ எந்த ஊர் சிட்டிசன் இவங்களுக்கு அங்கே வேலை கொடுக்கறது, அவங்கள தங்க வைக்கிறது, அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கிறது, கூலி கம்மி சம்பளம். இல்லீகல் இமிகிரன்ஸுன்னும் பொழுது ஒரு லீகலாக இருக்கிறவனுக்கு அமெரிக்காவின் சட்டப்படி ஒரு நாளைக்கு பெர் டே இவ்வளோ வேஜஸ்னால் அவ்வளோ வேஜஸ் கொடுத்து ஆகணும். இங்கே மாதிரி கிடையாது, என்ன இங்கே மாதிரிலாம் கிடையாது. அங்கே ஒரு நாளைக்கு வகுக்கப்பட்டு இருக்கிறது, இதுதான் ஒருவருடைய சம்பளம், இதுதான் இந்த வேலை செய்பவனுக்கு இதுதான் சம்பளம், அதை கொடுத்தே ஆகணும், கொடுக்கலன்னா அவன் தண்டிக்கப்படுவான். அதுக்காக இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் 7 லட்சம் பேர் என்னமோ இருக்கிறான். நம்ம 7 லட்சம் பேர் என்னமோ 1 கோடி பேர் என்னமோ சொல்கிறாங்க. அது இந்தியர்களே 72 லட்சம் பேரான்.
இந்தியர்களே இப்போ இந்த பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா இருக்குல்ல, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, இந்த 3 கண்ட்ரிலேருந்து போனானுங்க பாரு இல்லீகல்ஸு. இப்போ அமெரிக்கா, யூகே, வேறு எந்த கொலம்பியா எந்த நாடு வேணால் எடுத்துக்கோப்பா. அங்கே இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ், இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ்காரனுங்க, அப்புறம் இந்தியாக்காரனுங்க, இவனுங்க அவனுங்க ஏதோ ஒரு காலத்தில் லீகலாக போய் அங்கே வீடு வாசல் தோட்டம் கேட்டம் கடை கண்ணி கிண்ணி எல்லாம் வச்சுக்கின்னு இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்க பாரு, இவங்களை வர வைக்க வேண்டியது. பணம் 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடின்னு சொல்லிட்டு வர வச்சுக்கணும். அதுக்கு நிறைய புரோக்கர் இருக்கான், ஏஜென்ட் இருக்கான். அது கொலம்பியா வழியாக இல்லை கனடா வழியாக இல்லாட்டின்னா மெக்சிகோ வழியாக ஏதோ ஒரு வழியாக ஏதோ ஒரு பார்டர் வழியாக இவனுங்களை உள்ளே கொண்டு போய் வச்சுக்கணும். அதான் அந்த பாஸ்போர்ட்டு எக்ஸ்பைரி ஆகிடும், அப்படியே அங்கேயே இருப்பான். அப்பா அம்மா இவங்கள பார்க்க போவான், அப்படியே அங்கேயே இருப்பான். இந்தியாவில் தான் இது குழந்தைய பார்த்தா குப்பை தொட்டியில் போடுறா. ஆனால் அமெரிக்காவில் குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுறான். இந்தியாவில் எடுத்துக்கோ, வேறு எந்த நாட்டிலையும் எல்லா நாட்டிலையுமே குழந்தை பார்த்தா குப்பை தொட்டியில் போகிறதா வழக்கமாக வயசுன்னு இருக்கிறவளுங்க. ஆனால் அமெரிக்காவில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறாளுங்க. என்ன கேவலமான பெண்கள் இவர்கள். ஏன் ஊரில் குழந்தை பார்த்தா நீ குப்பை தொட்டியில் போட்டுவிடுவேன், ஆனால் அமெரிக்காவில் குழந்தை பார்த்தா உனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா? கேவலமானவனுங்களை. ஸோ விஷயத்துக்கு வரேன். ஸோ இந்த இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்கள் யார்? அவர்களுக்கு சோறு போடுறவன் யார்? அவர்களுக்கு வேலை கொடுப்பவன் யார்? எல்லாருமே அவன் சொந்த மக்கள். எவன் சொந்த மக்கள்? அந்த நாட்டில் பிறந்தானே அந்த சிட்டிசன் கிடையாது. ஒரு தமிழன் இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள், தமிழன் நான் சொல்ல வரல, எவனோ ஒருத்தவன் ஒரு நாள் முன்னால் லீகலாக போய் அங்கே உட்காந்துன்னு ஊடு தோட்டம் மயிறு மண்ணாங்கட்டியெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் வர வச்சு கம்மி சம்பளம். ஏன்னா அவங்ககிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, அது கிடையாது. இவ்வளோ பயந்து வாழ்ந்துன்னு இருப்பான், வெளியில் போக மாட்டான். ராத்திரி ஆனாலும் சரி பகல் ஆனாலும் சரி எந்த நேரமும் உயிரை கையில் பிடிச்சின்னு இருப்பான். ஐயோ எந்த நேரத்தில் பிடிப்பாங்களோ, எந்த நேரத்தில் தொட்டி விட்டுருவாங்களோ, எந்த பக்கம் போலீஸ் இருக்கிறானோ, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். ஒரு 10க்கு 10 மாதிரி ஒரு ரூமை குத்துருமா அந்த முதலாளிங்க. கடை வெளியில் போனால் அப்புறம் வந்து செக்கிங்கில் மாட்டிப்பேன், நீ ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்டுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் உன்னை கையில் காலில் விலங்க போட்டுட்டு டிட்டென்ஷன் அந்த ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவானுங்க, சாவடிச்சு போட்டுருவானுங்க. பத்திரமா நான் மிரட்டி கட்டி வச்சுருப்பான். சம்பளம் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாக்க $10 வச்சுக்கியா. லீகலாக இருக்கிறவனுக்கு ஒரு மணி நேரம் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணால் $10 வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இல்லீகலாக வேலை பண்ணுறான் பார்த்தி அவனுக்கு $2 தான் கொடுப்பான். $10 எங்கே இருக்குது, $2 எங்கே இருக்குது? ஸோ இந்த மாதிரி போய் அங்கே இருந்துக்கின்னு சம்பாதிச்சிக்கின்னு அப்படி பாவம் அங்கேருந்து அங்கே போய் சம்பாதிக்கிறானே, அந்த பணத்தை எப்படியாவது ஊருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறானே, ஊருக்கு அனுப்புகிறானே. இங்கே அவன் ஆத்தாலும் அப்பனும் நல்லா துண்ண வேண்டியது. எவனுக்கோ அவன் ஒரு பெண்ணையோ பையனையோ பெற்று வச்சுருப்பான் இங்கே, புருஷனுக்கு தெரியாமல். அதுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஊடு வாங்கணும், அதுக்கு மயிரை பிடுங்கணும், அதுக்கு புள்ள பெற்றுச்சு, அதுக்கு மயிரை பிடுங்குச்சு, அதுக்கு கச்சேரி, அதுக்கு கருமாந்திரம். பாவம் அங்கே அவன் உயிரை கொடுத்து பாஸ்போர்ட்டு எக்ஸ்பைரி ஆகி போய் அந்த நாட்டு போலீஸுக்கு பயந்துக்கின்னு ஒளிஞ்சி வாழ்ந்து சம்பாரிச்சு இங்கே அனுப்புவான். இந்த நாய்ங்க நல்லா துண்ணுட்டு இந்த இப்போ அவனுக்கு அனுப்புகிறாங்கப்பா. இப்போ அவன் வந்தால் அவனுக்கு வீடு இருக்காது. ஏன்னு சொல்ல, ஆனால் ஏற்கனவே அனுப்புன பணத்தெல்லாம் நல்லா குடிச்சு கூத்தடிச்சு சொல்லு. ஆமாம், இதில் இப்போ இந்த ஷேர் வாங்கினேன், அந்த ஷேர் வாங்கினேன், அங்கே மயிரை பிடுங்கினேன், இங்கே கத்தை காட்டினேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துண்ணு அழிச்சு அதில் கொஞ்சம் காசு இருந்தால் இங்கே கள்ளத்தனமாக பார்த்தா பாரு அந்த புள்ள மேலே வீடு வாங்கியிருப்பா, சொத்து வாங்கியிருப்பா. இது அங்கே பாவம் உயிரை கொடுத்து சம்பாரித்து மயிறு பிடிங்கி பணத்தை ஊருக்கு அமிச்சு இப்போ அங்கே இல்லீகல் இமிகிரன்ஸு துரத்தப்பட்டு கையில் காலில் விலங்க போட்டு கையில் கால் விலங்கு போடாமல் ஒன்று அப்படியே கட்டி முத்தம் கொடுப்பானா. நாளாக இருந்தால் சுட்டு போட்டுருவேன். நான் மாதிரி என்ன மாதிரி ஆளாக இருந்தால் எல்லாம் நாயை, இவ்வளோ கேவலமான நாயெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குள்ள அங்கேயே சுட்டுருவேன் நாளாம். ஸோ இங்கே வக்காலத்து வாங்குறானுங்க, கை அவமானப்படுத்தி விட்டார்கள். இந்தியாவுக்கே மயிறு மூஞ்சி மகரையும், உனக்கு ஒரு மூஞ்சி இருக்குது, மகரம் இருக்குது, உனக்கு ஊர் நாடுன்னு ஏதாவது இருக்குதா? இல்லீகல் திட்டு பசங்க சப்போர்ட் வாங்குற நீ சப்போர்ட்டு. இவனுங்களை பிடிக்கணுன்ற டொனால்டு ஜான் ட்ரம்ப் இந்த மாதிரி எவன்லாம் சப்போர்ட் பண்ணுறானோ, எவன்லாம் வந்து மீடியா பார்க்குறீங்கள, சேட்டலைட்லேருந்து பாருங்கள் இல்லை வேறு என்ன
இப்போ பெகாசஸ் சொல்லி இஸ்ரேலில் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் விற்கிறான், அந்த சாஃப்ட்வேரை வச்சு கண்டுபிடிங்க, உளவுத்துறையை பயங்கரப்படுத்துங்க. மாதிரி பேசுகிறவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறத விட்டுட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல் இந்த மாதிரி சேனல்லாம் வந்து தடை பண்ணுங்க. இந்த மாதிரி சேனல் இருக்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறானுங்க. நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன் யூடியூப் டீமுக்கு. ஸோ நான் திருட்டு பசங்க பாவம் போய் ஏதோ அந்த ஊருக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த ஊரில் வேலை தானே அங்கே போனான். நீ இங்கே வேலை கொடுத்துருந்தா ஏன் அவங்க போகிறான்? மயிர் கவர்மெண்ட்டு நடத்துறீங்க. ஏன் இங்கே வேலை இருந்தால் அவன் இன்னொரு நாட்டுக்கு போகிறான்? பாவம் அங்கே போய் உதப்பட்டு கையில் காலில் சங்கிலியை போட்டு 40 மணி நேரம் 50 மணி நேரம் ஃப்ளைட்டில் கக்கூஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை. எதுக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு? சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டானே, சம்பாரிச்சான், அந்த பணத்தெல்லாம் இங்கே தானே அமிச்சான். இப்போ வரப்போகிறான், நடு ரோட்டில் நிற்க போகிறான். நாதாரிகளா? மனுஷங்களாடா நீங்கள்லாம்? மனுஷங்களா நீங்கள்? சரி, உங்கள்கிட்டலாம் சரி, இந்த கருமத்தை படிக்கிறேன், என்ன பண்ணி தொலைகிறது. ஸோ இவை தானாக வைரல் ஆகவில்லை. ஸோ இந்த மாதிரி வீடியோங்கள்லாம் தானாக வந்து வைரல் ஆகலை. அப்போ என்ன நடக்குதுங்க? இவை தானாக வைரல் ஆகவில்லை என்றும் சிலர் வைரலாக்கி விடுகிறார்கள். யார் வைரலாக்கி விடுகிறார்கள்? இதுக்குன்னு ஒரு சில டீம் இருக்குது, பணம் வாங்குறான், ரூபா வாங்குறான், வியூஸ் நான் அதிகப்படுத்துகிறேன். எனக்கே 1000 பேர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சார் உங்கள் வீடியோ 4 வியூஸ் தான் போகுது, 5 வியூஸ் தான் போகுது, ஒரு 2000 ரூபா கொடுங்க, இல்லை ஒரு 50,000 ரூபா கொடுங்க, ஒரே நாள் 1 மில்லியன் வியூஸ் அதிகப்படுத்திடலாம். நீ யாரும் மயிறு என் வீடியோவை நீ வந்து பார்க்க, ஏய் என் வீடியோ ஒரே ஒருத்தன் பார்த்தான்னா கூட அது உண்மையானவன் பார்க்கிறான். வானத்தில் ஒரு நிலவு தாண்டா, வானத்தில் ஒரு சூரியன் ஒருத்தவன் பார்த்தா போதும் என் வீடியோவை. பன்னிகள் கூட்டம் பார்க்க தேவையில்லை, காசு வைரலாக்குகிறார்கள். வைரல் ஃபேமஸ் ஆகணுமா, காசு வேணுமா, அதுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ணுறாயா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் வெறும் 7 ரூபா பேப்பரோடு முடிச்சுடுவேன். புரியுதா? அந்த பேப்பர் எவ்வளோ? 7 ரூபா தான், ஜஸ்ட் 7 rupees. 7 ரூபாவில் இருக்கிறத பேசுவான், பார்த்தா பாரு பேகட்னப்போ அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பாரு, இவை தானாக வைரல் ஆகவில்லை என்றும் சிலர் வைரலாக்கி விடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. அப்போது பணம் வாங்கி கொண்டு இந்த மாதிரியான வீடியோக்களை வைரல் ஆக்குவதற்கு என்று ஒரு குழு வேலை செய்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். குழந்தைகளுக்கு குட்டிகளுக்கு எல்லாமே இருக்குது. என்னமோ ஐடிவிங்க என்னமோ சொல்லுவானுங்க. இந்த விஜயா, ஆமாம் விஜய்க்கு, அப்புறம் அஜித்துக்கு, அப்புறம் ரஜினிகாந்துக்கு இப்படி ஒரு பெரிய ஆஃபீஸை எடுத்துட்டு அந்த ஆஃபீஸுக்குள்ளே ஒரு 2000 பேர் 3000 பேரை உட்கார விட்டுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்க கையில் கம்ப்யூட்டர் கொடுத்து அவங்களுக்கு சிம் கார்டை வாங்கி கொடுத்து அந்த வீடியோ வந்து என்ன பண்ணணும், உலகம் பூரா அவன் அப்படி அந்த வாட்ஸ்அப் மூலியமாக அது மூலியமாக இது மூலியமாக அதை ட்ரெண்ட் ஆக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு குழப்பாடா உங்களுக்கு? வாலிப பெண்களே, இளைஞர்களே, சின்ன பெண்களை தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து தொடாத உன் வாழ்க்கை கெட்டுடும். நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா அறிவு சிறந்து விளங்கணும். இவ்வளோ பெரிய பெரிய மேதைகள் வாழ்ந்த நாடு தான் இந்த நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாடில் ஒரு குப்பையாக இருக்கிறிய இந்த சேனல்ஸ் எல்லாமே குப்பை, பயங்கரமான குப்பை தொட்டிகள். இன்ஸ்டாவாகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இந்த மாதிரி எவ்வளோ சேனல்கள் இருக்குது இல்லையா, சோஷியல் மீடியாக்கள் இருக்குது இல்லையா, இது எல்லாமே பெரிய சைஸு குப்பை தொட்டி, அவ்வளோதான். இப்போ ஜான் பாஸ்கோ எடுத்துக்கினாக்கா குப்பையை எங்கெங்கே எடுத்துகிட்டு போய் போடுவோம், குப்பை தொட்டியில் தான் போடுவேன். புரியுதா? குப்பை தொட்டியில் ஏஞ்சி போய் அங்கே போய் போடணுன்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், பெரிய குப்பை தொட்டி நம்ம கண்ணு இருக்குது, ஃபேஸ்புக்கு இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, அது இருக்குது. நம்ம பேசுகிற மயிர் இந்த குப்பையை தூக்கி அதில் போட்டுருவோம். குப்பை தொட்டியில் தான் நான் அந்த குப்பைகளை போட்டு கொண்டு இருக்கிறேன் தவிர குப்பையை ரோட்டில் போடல, என் வீட்டு வாசல்லையும் எடுத்துகிட்டு போய் போடல. குப்பை தொட்டியில் தான் நான் குப்பையை போட்டுருக்கிறேன். அதாவது இந்த சோஷியல் மீடியாக்கள் என்பது மிகப்பெரிய சைஸ் குப்பை தொட்டி. அதனால் தயவு செஞ்சு குப்பை தொட்டியில் குப்பைகளை மட்டும் போடுங்க, ரைட்டா? அப்புறம் இன்னும் பாரு, அப்போ இந்த சமூக ஊடக மேலாளர்னு அவனோ ஒருத்தன் இருப்பான் போல இருக்குது. அவன் சமூக ஊடகங்களில் உங்களை பின்தொடர்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் நீங்கள் அதில் பதிவிடும் வீடியோக்களை வைரல் ஆக்குவதற்கும் சமூக ஊடக மேலாளர், அதாவது சோஷியல் மீடியா மேனேஜர் அவருக்கு பேர் என்பவர் அதற்கான வேலைகளை செய்து வருகிறாராம். அப்போது தற்போது இந்த வேலைக்கு நல்ல மகசூல் தான். இந்த வேலைக்கு, இந்த கேவலத்துக்கு
தொப்புளையும் ஜாக்கெட்டை அவுத்து காட்டுறது, அதை வீடியோ எடுக்கிறது, அதை ஆடுறது, இதை காட்டுறதுக்கு அவருக்கு பேர் ஒரு மேனேஜராமா, அவர் மேனேஜராம். சோஷியல் என்னமோ போட்டுருக்கான் பார்ப்பா இங்கிலீஷில் வேறு. சோஷியல் மீடியா மேனேஜராக அவர் பேர். இந்த வீடியோ உங்களை வைரல் ஆக்குறவன் பேர் என்ன பேர்? சோஷியல் மீடியா மேனேஜராக. பார்த்துக்க, அப்படி இருக்குது. ஸோ இந்த சமூகம் அதற்கான வேலைகளை செய்து வருகிறார். தற்போது இந்த வேலைக்கு நல்ல மவுசு உள்ளது. சமூக ஊடக மேலாளர் என்பவர் ஒரு குழு அமைத்து இந்த மாதிரி யார் வீடியோ பதிவிட்டாலும் அதை சமூக ஊடகங்களில் வைரலாக்கி அதன் மூலம் பார்வையாளர்களை கவர்ந்து பின் தொடர்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறார். இதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கவும் பிரபலமாகவும் நிறைய வாய்ப்பு உள்ளது. இப்படி தான் ஆகலாம். 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன். ஆமாம், புரியுதா? புரியுது? யாரும் ஏதோ ஒரு படத்தில் போடுறாங்க, 1000 2000 3000 4000 அந்த மாதிரி அசிங்கம். அதாவது 1 மில்லியன் 10 மில்லியன் கெஞ்சுவானுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். இந்த மீடியா, இந்த சோசியல், ஏதாவது யூடியூபர்ஸு பாவம் கிஞ்சி அழுவானுங்க. என்னை காப்பாற்றுங்க, உங்களை விட்டா எங்களை யாருக்கு காப்பாற்றுவாங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக்கு போடுங்க. ஐயோ, உங்களை விட்டா வேறு யாரு? இது இப்போ தான் சிலர் இப்போ இந்த இதெல்லாம் இப்போ கியூஆர் கோடெலாம் போட ஆரம்பிச்சிட்டான். ஏப்பா நம்ம பசி பட்டினி பிச்சை எடுத்துன்னுக்குறோம். காலையில் கூட நாய்க்கு போட்ட சோறு, அது பசி, அதை தின்னு விடாமல் நான் எடுத்து தின்னுட்டேன். நான் அடுத்த வேலைக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னா நீ தயவு செஞ்சு ஏதாவது இது பண்ணுறேன், இந்த வீடியோ என்ன பண்ணுறோம், உங்கள் சேவை ரொம்ப நல்ல சேவைப்பா, தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு சேவை பண்ணணுமா இல்லையா? தொடர்ந்து நாங்கள் புது புது வீடியோவாக உங்களுக்கு சொல்லணுமா? புது வீடியோ புது கருத்தை சொல்கிறான். மூஞ்சி முகர காட்டியும் பாரு, சனியாகவும் பிடிச்சவன். ஏடா 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது, 3வது உள்ளது, 4வது உள்ளதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறான். அவனை பற்றி பேச மாட்டான். அவனை பற்றி காலையில் நீ ஏஞ்சிய என்ன பண்ண? சாப்பிட்டியா? பொண்டாட்டி அடிச்சியா? ராத்திரி குடிச்சிட்டு வாந்தி எடுத்தியா? உன் புள்ள இப்போ எங்கே பொறுக்கி இருக்குது? அதை பற்றி பேசண்டா அறிவு ஓட்டவன. இன்றைக்கி தேதி நான் 14ஆம் தேதி 2ஆம் மாதம் 2020. இன்றைக்கி பற்றி பேசுகிறான். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவனை பற்றி பேசினுக்கிறான். என் காலங்காத்தால் தரித்திரம் பிடிச்சவனுங்க. இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கிறத ஒருத்தவன் கேட்டவன் எப்படா உருப்பிடுவான்? எப்படா அவனுக்குள்ளே எனர்ஜி வரும்? எப்படா அவனுக்குள்ளே முன்னேற்ற சிந்தனைகள் வரும்? அறிவு கேட்டவனுங்களே. சரி, அதை விடு. அப்புறம் இங்கே பேர் அப்புறம் ட்ரெண்டிங்காக இதில் வேறு ட்ரெண்டிங் பண்ணணுமா? திருமண நிகழ்ச்சியின் போது நடக்கும் அழகான தருணங்களையும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் அவரது குழுவை சேர்ந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து நிகழ்நேரத்தில் பிரபலமான ஒரு பாடலுடன் வீடியோவை எடிட் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறார். ஒரு குரூப் வரும் போல இருக்குது. ஒரு கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்க, புள்ள பார்க்குறான்னு வச்சுக்க, வயசுக்கு வந்துட்டான்னு வச்சுக்க, அந்த கொட்டாக்குள்ளார கூட வீடியோ கேமரா எடுத்துன்னு போய் ஓட சொல்லுவாங்க போல இருக்குது. எப்பா கொஞ்சம் நல்லா அந்த வாழைகளெல்லாம் நல்லா மூடுப்பா, பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு தெரிஞ்சிட போகுது, அது தெரிஞ்சால் தான்ப்பா நல்லா நல்லா பயங்கர இதுவாகும், நல்லா வைரலாகும். கூப்பிட்டு அங்கே உட்கார விட்டு அந்த வீடியோ எடுக்க விட்டு அதை எடிட் பண்ணி விட்டு அதை லேட்டஸ்ட் சாங் கூட அதை மேட்ச் பண்ணி ஆட விட்டு கர்மம் பிடிச்சவன், தத்ரம் பிடிச்சவனுங்க. எவ்வளோ கேவலம்! திருமண நிகழ்ச்சியின் போது நடக்கும் அழகான தருணங்களையும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் அவரது குழுவை சேர்ந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து நிகழ்நேரத்தில் பிரபலமான ஒரு பாடலுடன் வீடியோவை எடிட் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறார்கள். ட்ரெண்டிங் ரீல்களை உருவாக்குவது, ஜோடிகளின் திருமண புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பிரபலமான பக்கங்களில் பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் பகிர்வது தான் இவர்களது முக்கிய வேலை. புரோக்கர் வேலை பார்த்து இது பேர் புரோக்கர், கூட்டி கொடுக்குற வேலை. சரியா? தற்பொழுது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் பிரம்மாண்டமாக நடைபெறும் திருமணங்களில் ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் என நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அங்கு நடக்கும் சுவாரஸ்யமான சில நிகழ்வுகளை வீடியோ எடுத்து அதனை சமூக ஊடக மேலாளர் நிறைய பிரபலமான சமூக வலைதள பக்கங்களில் அந்தந்த வீடியோவை பதிவிடுவாங்க. எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்தந்த எங்கெங்கேயோ ஊரில் இருந்தவங்க எல்லாத்துலையும் போட்டு அங்கேருந்து காலெல்லாம் பிடிச்சி சப்புவான் போலுக்குது, வைரலாக்கி விடுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார், நீங்கள் எந்த பிரபலமான பக்கத்தை பின் தொடர்புகளாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு வீடியோவை தொடர்ந்து பார்க்க. ஆமாம், இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்னு வச்சுக்கேன். ஆமாம் அப்படியே அது ஃபேமிலியாக, ஆமாம் அது சம்மந்தமாக அப்படியே வந்து விழுவும். நீ வேணாம், நான் பார்க்கவே முடியாதுனாலும் பார்க்க வைப்பான்.
பள்ளியே கருமம், இந்த இழவை நான் பார்க்கவே மாட்டேன்ப்பா, இந்த வீடியோ நான் பார்க்கணும்னா திருப்பி 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 உன்னை பார்க்க வைப்பான், சனியாக பிடிச்சவனுங்க. அந்த மாதிரி என்னது. ஆமாம், நீங்கள் எந்த பிரபலமான பக்கத்தை பின் தொடர்பவராக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு வீடியோவை தொடர்ந்து பார்க்குமாறு செய்வார்கள். அந்த வீடியோ நன்றாக இருந்தால் அனைவரும் அதை பார்ப்பார்கள், லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்வார்கள், அதிக பணம் செலவழித்து. எது இது பாரு, உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழி இல்லை, பிடிக்கலான்னு பார்த்தா ஆகணும், அந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழி இல்லை, நீங்கள் பின் தொடரும் நிறைய பக்கங்களில் இந்த வீடியோ தொடர்ந்து வருவதால் அதை பார்த்து தான் ஆக வேண்டும் என்ற நிலையும் உள்ளது. அப்புறம் இதன் காரணமாக லட்சக்கணக்கானோர் அந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதால் அது வைரலாகி விடுகிறது. இதற்காக நிறைய இளஞ்சோடிகள் அதிக பணம் செலவழித்து தங்களது திருமணத்தில் நடக்கும் நிகழ்வுகளை இந்த மாதிரி வீடியோக்களாக போட்டு வைரலாக்க சமூக ஊடக மேலாளர்கள் என்ன அணுகுகிறார்களாம். துப்பிக்க கெஞ்சுவான் போல இருக்குது. போய் நான் உன்னை வைரலாக்கிட்டு விட்டுருறேன், நீ எனக்கு இவ்வளோ 5000 கொடு, 10,000 கொடு, 50,000 கொடு, 1,00,000 கொடு, நான் உன்னை ஃபேமஸ் ஆக்கி விட்டுறேன், உலகத்தில் இருக்கிற வெள்ளம் மூஞ்சி முகர கட்டியும் பார்க்கட்டும், கருமாவும் பிடிச்சவனுங்க. அப்புறம் பாரு, அதுக்கப்புறம் என்னது இந்த மாதிரி இங்கே இதன் காரணமாக லட்சக்கணக்கானோர் அந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதால் அது வைரலாகி விடுகிறது. இதற்காக நிறைய இளஞ்சோடிகள் அதிக பணம் செலவழித்து தங்களது திருமணத்தில் நடக்கும் நிகழ்வுகளை இந்த மாதிரி வீடியோக்களாக போட்டு வைரலாக்க சமூக ஊடக மேலாளர்களை அணுகுகிறார்கள். இது ஒரு பக்கம். பான் வீடியோ இன்னொரு பக்கம் இருக்குது. பான் வீடியோ இருக்குது. ஏகப்பட்டு சும்மா அருவி மாதிரி கொட்டும். ஆமாம், மியாமி பீச்சுக்கு இதில் அமெரிக்காவில் அந்த மாதிரி சும்மா அது ஓப்பன் இதில் குரோம் உள்ளே போயிட்டு, ஆமாம் சும்மா தமிழ் செக்ஸ் வீடியோஸ் போட்டால் போதும், போடு தமிழ் செக்ஸ் வீடியோஸ் குரோம் உள்ளே போயிட்டு, தமிழ் XXX வீடியோஸு, செக்ஸ் வீடியோஸு, இல்லை டீச்சர் வித் ஸ்டூடெண்ட்டு, இல்லாட்டினா முதலாளி வித்து அந்த குப்பை பொறுக்கிறவ அப்படி சொல்லி ட்ரை பண்ணி பாடுறான். சும்மா அப்படியே அருவி மாதிரி கொட்டும். ஆமாம், வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துக்கினே இருக்கலாம். அந்த மாதிரி அழகிகள், மாபெரும் அழகிகள். எவ்வளோ பெரிய அழகப்பா. ரஷ்யனா, அமெரிக்காவா, அரபிக்காரியா, 195 நாடுகளிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழகிகளை உடை இல்லாமல் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருப்பாளுங்க. நான் நிறைய பார்ப்பேன், நான் ஏகப்பட்டது பார்ப்பேன். இன்னும் சொல்ல போனால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது பார்ப்பேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும், நான் பார்க்குறேன். அது கடுக்குதுயா. முன்னெல்லாம் 24 வயசுல தான் நான் செக்ஸ் படம் பார்த்தேன். இப்போ எனக்கு 62 வயசு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போல்லாம் அந்த கேசட் மாதிரி இருக்கும், அப்படி சொருணும். வீடியோ கேசட்டு, டிவிடி ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவானுங்க, கேசட் டெக் இருக்கும், அது உள்ள அப்படி சொருவனா தான் பார்க்க முடியும். 24 வயசுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அது இப்போ முக்கியம் இல்லை. இப்போ என்ன முக்கியம்னாக்க, இது அவர்கள் ஒரு பெரிய தொகையை வாங்கி கொண்டு அந்த வேலையை கச்சிதமாக முடிக்கிறார்கள். ஒரு வீடியோவை வைரலாக்க ரூபாய் 50,000 முதல் பல லட்சங்கள் வரை கட்டணமாக வசூலிக்கிறார்கள். ஏண்டா, ஒரு வீடியோவுக்கு 50,000லேருந்து 1,00,000 ரூபா கொடுத்து அதை வைரலாக்க சொல்லுவியா? அதனால் தயவு செஞ்சு இளம் பிள்ளைகளே, வாலிப பெண்களே, இந்த யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லுவான், ஹவு டு ஓப்பன் யூடியூப், ஹவு டு மேக் மணி இன் யூடியூப்பு, பணம் சம்பாதிப்பது எப்படி, ஒரே நிமிஷத்தில் லட்சாதிபதி ஆயிடலாம் வா, ஒரு 10 நிமிஷத்தில் உன்னை கோடீஸ்வரம் ஆகிடுவான்னு உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிற நாய் அதுவே பிச்சை எடுக்குது. அது சொல்கிறது போய் நம்புறேன். நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்ப? இல்லை கேட்குறேன். ஒன்னால் உனக்கு தெரியாதா நீ பணக்காரன் ஆகணும், ஆகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, திறமை இருக்குது, திறமை இல்லை, நாட்டு மக்கள் யார், பக்கத்து வீட்டுக்காரன் யார், எழுத்து வீட்டுக்காரன் யார், இங்கே எத்தனை பேர் பிச்சை எடுத்துக்கிறான், எத்தனை கோடிக்கணக்கான வேலை இல்லாமல் இருக்கிறான், நாட்டில் துட்டே இல்லை, 8 லட்சத்தி சில்லாயிரம் ரூபா தமிழ்நாடு கடனில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீ எப்படா பைத்தியக்காரன் நீ பணக்காரன் ஆக முடியும்? எனக்கு ஒரு நாளைக்கு 20 ஃபோன் வருது. ஆமாம், இன்டர்நேஷ்னல் கால், இந்தியா அப்புறம் கால், ஒரு மயிர்காலின்னு நடுக்க மாட்டேன். ஒரு கால் கூட என் ஃபோனை ஒரே ஒரு கால் கூட நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னை அணுகணும்னு நினைக்கிறவன் இப்போ நாங்கள் உக்காந்து பேசிட்டு இருக்கிறது போலீஸ்காரனுக்கு தெரியும், சேட்டலைட்டுக்கு தெரியும், இன்னும் என் ஃபோன் நம்பர் இருக்குது. 3 லட்சம் என் ஃபோன் நம்பர் 3 லட்சம் பேர்கிட்ட இருக்குதான் ஸ்கேம் பண்ணுறவங்ககிட்ட. அப்போ போலீஸ்காரங்கிட்ட இருக்காதா? அப்போ என்னை போலீஸ்காரனே என்னை பிடிக்கணுன்னாக்க ஃபோனில் தான் வருவான். நான் ஃபோனில் வரவன் புறம்போக்கு எச்சப்பைய திருட்டு பையால் தாண்டா இருப்பான். நேரில் வர வேண்டும்.
என் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டமா, இல்லை வீடு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டமா? நான்லாம் நினச்சேன்னா 1 மணி நேரத்தில் டோட்டல் கதையை வெளியேற்றிடுவேன். ஜஸ்ட் 1 ஹவர் மொத்தம் உங்கள் அப்பா தாத்தா உங்கள் தாத்தாக்கு தாத்தா இப்போ வரைக்கும் நீ யார் என்ன எங்கே எப்போ எங்கெங்கே மூத்திரம் பெய்கிற எங்கெங்கே உட்கார எங்கெங்கே நடக்கிற முதல் கொண்டு அத்தனையும் 1 ஹவரில் நான்லாம் எடுத்துடுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 10 30 40 ஃபோனு இன்டர்நேஷ்னல் கால், மயிர் கால். எதுக்கு? ஸ்கேம் பண்ணதுக்கு. ஆமாம், ஜான் பாஸ்கோ, நான் இப்போது டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கேன். நான் உன்னை பார்க்குறதுக்காக தான் நான் அமெரிக்காவிலேருந்து வந்த நான் கொஞ்சம் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பெருமானமான தங்க நகைகளை எடுத்துகிட்டு வந்தேன். இமிக்ரேஷனில் பிடிச்சிட்டாங்கோ. ஒரு 76,000 ரூபாய் இருந்ததுன்னு வச்சுக்குவேன். இப்போ அதை அப்படியே கட்டிட்டு நான் வெளியே வந்துடுவேன். வெளியில் தங்கத்தெல்லாம் விற்று உனக்கு நான் காசு கொடுத்துடுவேன். ஒரு 76,000 ரூபாய் நீ ஜிபேயில் போட அப்படிங்க. யார் நீ யாரையும் எனக்கு தெரியாது போலி. எவ்வளோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கதைகள் போய் கொண்டு இருக்கிறது. ஏடாச்சி கருமம் பிடிச்சவனுங்களை. அப்புறம் தான் அப்புறம் நிறைய வாய்ப்புகள். தற்போது இந்த தொழில் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமாகி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் தனது மகளுக்கோ நிறைய பணம் செலவழித்து திருமணங்களை பிரம்மாண்டமாக நடத்த தான் பெரும்பாலான பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். சமூக ஊடகங்களின் தாக்கம் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் இந்த தொழிலில் நிறைய வாய்ப்புகள் குவிந்துள்ளது. இதனை சரியாக பயன்படுத்தினால் சுலபமாக பிரபலமாகவும் பணம் சம்பாதிக்கவும் முடியுமா? அந்த பணத்தை துண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்க போகிறதில்ல. இதான் நான் சொல்கிறேன்ல, பேரிடர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ட்ரம்ப்பு மீண்டும் காசாவுக்கு ஏதோ ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாராம். சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் அவர் புத்தி மாறுவார். எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். டொனால்டு ஜான் ட்ரம்ப் பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆமாம், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அதனால் அதுவும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன், புரியுதா? உலகத்திலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் எதுவென்றால் அது ரியல் எஸ்டேட். உலகத்திலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் எது என்றால் ரியல் எஸ்டேட். ஏன்னா நான் 27 வருடங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் கொரோனாவுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நிம்மதியாக உக்காந்துட்டேன். ஏதோ சின்ன வேலைக்கு போய் ஆமாம், ஃபோட்டோகிராஃபர் பேசிக்காக. ஏதோ ஈவெண்ட்டாக இருக்குது, நான் போவேன், எடுப்பேன், வருவேன், போதும், ஓகே, நோ ப்ராப்ளம் ஃபர் மீ. ஸோ வாலிப பெண்களை, இளைஞர்களை தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சினிமா படம் பார்க்காதீங்க. சினிமா படம் ரொம்ப மிகப்பெரிய பாவம். ஆமாம், சினிமா பார்ப்பது, சீரியல் பார்ப்பது உலகில் மாபெரும் குற்றம். அது மாபெரும் பாவம். ஒரு காலத்துலேயும் நீ உருப்பிட மாட்டேன். ஸோ நிறைய புத்தகங்கள் படி, நல்ல நண்பர்களை உருவாக்கிக்கொள். இன்று தினம் என்ன? இன்றைக்கி வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், நல்ல கனவுகள் காண வேண்டும். நாளை காலை எழுந்திருந்து மீண்டும் வேலைக்கு போகணும். அந்த அளவுக்கு திங்க் பண்ணால் போதும். அதாவது நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லை அடுத்த நிமிஷம் இருப்போமான்னு தெரியாது. இதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் வீடியோ வைரலாகவும் மயிராகவும் அதாகவும் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன், காசு சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிம்மதியை இழந்து, தூக்கத்தை இழந்து ரோட்டில் பிச்சை எடுக்க போகிறேன். பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ. சென்னை பிப்ரவரி 12, 2025 மாலை மலர் செய்திகள். தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று விளக்கம். தமிழகத்தில் விஜய் கட்சிக்கு 15 முதல் 20% வாக்குகள் உள்ளன. புசி ஆனந்திடம் பிரசாந்த் கிஷோர் அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி பணியாற்றி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தேர்தல் வியூக பணிகளை ஜான் ஆரோக்கியசாமி கவனித்து வருகிறார். கட்சியில் புதிதாக இணைந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் விஜய் இடையிலான நேரடி சந்திப்புக்கு ஆதவ் அர்ஜுனா சில நாட்களாக தீவிர முயற்சி மேற்கொண்டு வந்தார். விஜய் உடன் சந்திப்பு. இந்த நிலையில் சென்னை நீலாங்கரை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் வீட்டில் அவரை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் திடீரென சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். தங்கள்
தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என விஜய் கூறி உள்ள நிலையில் கூட்டணி தொடர்பான வியூகங்களை வகுத்து கொடுப்பது தொடர்பான விஷயங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரச்சாரம் சுமார் 2.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெறலாம், எந்த மாதிரியான வியூகங்களை வகுக்கலாம், இது போன்ற பிரச்சாரத்தை முன் எடுக்கலாம், எந்த பிரச்சனையை கையில் எடுக்கலாம், இது போன்ற விஷயங்களுக்கு களத்தில் இறங்கி போராடலாம், அடுத்த மாதம் தொடங்க இருக்கும் சுற்றுப்பயணத்தில் எதை முன்னிறுத்தி எங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தெரிகிறது. 5 முதல் 20% வாக்குகள். அதன் பிறகு சென்னை பனையூரில் உள்ள ஆதவ் அர்ஜுனா இல்லத்தில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து இந்த சந்திப்பு சுமார் 3 மணி நேரம் நடந்தது. அப்போது தமிழகத்தில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் உள்ளது என்பது பற்றி பிரசாந்த் கிஷோர் விரிவான அறிக்கை ஒன்றை புசி ஆனந்திடம் வழங்கினார். தற்போதைய நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு 15 முதல் 20% வாக்குகள் உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதிகரிக்க முடியும். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலுக்கு முன்பு எவ்வாறு பணியாற்றினால் இந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியும் என்பது குறித்தும் அவர் அந்த அறிக்கையில் விளக்கியுள்ளார். எந்த வயதினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர், எந்த வயதினர் தயக்கம் காட்டுகின்றனர், எந்த வயதினரிடம் கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டிய நிலை உள்ளது என்பது குறித்தும் அதில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. விஜய் கட்சிக்கு எந்தெந்த மண்டலங்களில் எவ்வளவு வாக்கு சதவீதம் உள்ளது என்பது குறித்தும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. பிரசாந்த் கிஷோருடனான ஆலோசனைக்கு பிறகு அவர் அளித்த அறிக்கையுடன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் விஜயை சந்தித்து பேசி உள்ளனர். தவேகவில் புதிதாக உருவாக்கும் குழந்தைகள், திருநங்கைகள் என 28 அணிகளின் பட்டியலை வெளியிட்ட விஜய். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு முடிவடைந்து 2ஆம் ஆண்டு தொடங்கி உள்ள நிலையில் கட்சியின் அரசியல் பணிகள் புயல் வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு செயல்பட்டு வரும் கட்சி தலைவர் விஜய் தேர்தல் வியூகங்களை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோருடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அடுத்த கட்டமாக பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து விஜய் ஆலோசனை நடத்தி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு பிரசாந்த் கிஷோர் அமைப்புடன் தமிழக வெற்றி கழகம் இணைந்து செயல்பட ஒப்பந்தம் கையெழுத்து ஆகி உள்ளது. தொடர்ந்து கட்சி நிர்வாக வசதிகளுக்காக உருவாக்கப்பட்ட 28 அணிகளின் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. பட்டியலில் வேறு எந்த கட்சியிலும் இடம்பெறாத வகையில் குழந்தைகள், திருநங்கைகள், தொழில் முனைவோர் அணி, தன்னார்வலர்கள் அணி, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அணி என பல்வேறு புதிய அணிகளை உருவாக்கி 28 அணிகள் கொண்ட பட்டியலை கட்சித் தலைவர் விஜய் வெளியிட்டு உள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அணியின் பட்டியல் பின்வருமாறு: 1. தகவல் தொழில்நுட்ப பிரிவு. 2. வழக்கறிஞர்கள் அணி. 3. ஊடகப் பிரிவு. 4. கொள்கை பரப்பு மற்றும் பேச்சாளர்கள் அணி. 5. பயிற்சி மற்றும் தொண்டர்கள் திறன் வளர்ப்பு அணி. 6. உறுப்பினர் சேர்க்கை அணி. 7. காலநிலை ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் அணி. 8. வரலாற்று தரவு ஆராய்ச்சி மற்றும் தகவல் சரிபார்ப்பு அணி. 9. திருநங்கைகள் அணி. 10. மாற்றுத்திறனாளிகள் அணி. 11. இளைஞர் அணி. 12. மாணவர் அணி. 13. மகளிர் அணி. 14. இளம் பெண்கள் பாசறை. 15. குழந்தைகள் அணி. 16. தொண்டர்கள் அணி. 17. வணிகர்கள் அணி. 18. மீனவர்கள் அணி. 19. நெசவாளர்கள் அணி. 20.
ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அணி. 21 தொழிலாளர்கள் அணி. 22 தொழில் முனைவோர் அணி. 23 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அணி. 24 மருத்துவர்கள் அணி. 25 விவசாயிகள் அணி. 26 கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அணி. 27 தன் ஆர்வலர்கள் அணி. 28 அனைத்திந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம். இந்த பட்டியல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கட்சி சார்பில் அனுப்பப்பட்டுள்ளது. தாவேகவில் புதிதாக உருவாக்கம் குழந்தைகள் திருநங்கைகள் என 28 அணிகளின் பட்டியலை வெளியிட்ட விஜய். இம்பால்டு பிப்ரவரி 14, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். முதல் மந்திரி பதவி விலகியதால் அரசியல் திருப்பம். மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி அமல். சட்டசபை முடக்கம். சுரங்கம் தோண்டும் பணி ஆய்வு. சென்னை அடையாறு சந்திப்பில் மெட்ரோ ரயில் நிலைய பகுதியில் நவீன எந்திரம் மூலம் சுரங்கம் தோண்டும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தபோது எடுத்த படம். சென்னை 3 பேர் உயிரிழந்த விவகாரம். குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண திட்டம். தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சென்னை தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 320 உயர்வு. பெர்லின் ஜெர்மனியில் போராட்டக்காரர்கள் மீது காரை மோதி தாக்குதல். 28 பேர் படுகாயம். புதுடெல்லி எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட்டில் அறிவிப்பு. தற்போதைய வருமான வரி சட்டம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது. அதன் பின்னர் கடந்த ஆண்டுகளில் ஏராளமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்களும் வரி செலுத்துவோருக்கு பல்வேறு சிரமங்களும் ஏற்பட்டன. எனவே புதிய வருமான வரி சட்டத்தை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்தது. இதை கடந்த 1ஆம் தேதி தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதன்படி புதிய வருமான வரி மசோதா உருவாக்கப்பட்டது. இதற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்தது. குரல் வாக்கு எடுப்பு. இந்த மசோதாவை நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் நேற்று மக்களவையில் தாக்கல் செய்ய தயாரானார். ஆனால் மசோதாவுக்கு அறிமுக நிலையிலேயே எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. எனவே குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதில் மசோதா தாக்கலுக்கு ஆதரவு கிடைத்ததை தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் புதிய வருமான வரி மசோதாவை தாக்கல் செய்தார். பின்னர் இந்த வரைவு மசோதாவை தேர்வு குழுவுக்கு அனுப்பி வைக்க சபாநாயகருக்கு அவர் பரிந்துரைத்தார். அந்த குழுவின் அமைப்பு மற்றும் விதிகள் குறித்து முடிவு எடுக்கவும் அறிவுறுத்தினார். இந்த குழு அடுத்த அமர்வின் முதல் நாளுக்கு முன்பு அறிக்கை தாக்கல் செய்யும். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த மசோதாவில் தற்போதைய சட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஏராளமான சொற்கள் நீக்கப்பட்டு உள்ளன. குறிப்பாக விதிகள் மற்றும் விளக்கங்களை நீக்கி எளிமைப்படுத்தும் வகையில் மதிப்பீட்டு ஆண்டு மற்றும் முந்தைய ஆண்டு போன்ற சொற்களுக்கு பதிலாக வரி ஆண்டு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. குற்றச்சாட்டுகள் நிராகரிப்பு. முன்னதாக இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய குற்றச்சாட்டுகளை நிர்மலா சீதாராமன் நிராகரித்தார். குறிப்பாக தற்போதைய சட்டத்தை ஒப்பிடும் போது புதிய மசோதாவில் ஏராளமான பிரிவுகள் இருப்பதாக காங்கிரசின் மனிஷ் திவாரி, புரட்சிகர சோசலிச கட்சியின் பிரேமச்சந்திரன் ஆகியோர் குற்றம் சாட்டினர். ஆனால் இது தவறு என கூறிய நிர்மலா சீதாராமன் தற்போதைய சட்டம் 1961 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட போது
குறைவான பிரிவுகளே இருந்ததாகவும், ஆனால் கடந்த ஆண்டுகளில் அதில் செய்யப்பட்ட திருத்தங்களால் 819 பிரிவுகள் இருந்ததாகவும் கூறினார். அதே நேரம் புதிய மசோதாவில் 536 பிரிவுகள் மட்டுமே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுடெல்லி. புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல். தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப நிதி மந்திரி பரிந்துரை. பெங்களூர். பிப்ரவரி 14, 2025 தினத்தந்தி. தலைப்புச் செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் 27 கிலோ நகைகள், 1000 ஏக்கர் நிலம் இன்று தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. வயநாடு. காட்டு யானைகள் தாக்கி 2 பேர் பலி. வயநாட்டில் கடையடைப்பு போராட்டம். போலீஸ் தடியடியால் பரபரப்பு. கடை அடைப்பு காரணமாக சுல்தான் பத்தேரி பகுதி வெறிச்சோடி இருந்ததை படத்தில் காணலாம். சென்னை. பொது தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகள் விவரங்கள். SSLC +1 +2 பொதுத் தேர்வு 25,500 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகிறார்கள். பள்ளி கல்வித்துறை தகவல். சென்னை. கைதான ஆப்ரஹாம். சென்னையில் பரபரப்பு. பனிமலையில் இருந்து அரசு பஸ்ஸை கடத்தி தாறுமாறாக ஓட்டிய வாலிபர் லாரி மீது மோதி நின்றதால் பரபரப்பு. மகேஷ்குமார். சென்னை. பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை. போக்குவரத்து போலீஸ் இணை கமிஷனர் பணியிடை நீக்கம். பரபரப்பு தகவல்கள். சென்னை. இந்த ஆண்டு இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. புதுடெல்லி. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கடும் அமளிக்கு இடையே வக்பு வாரிய திருத்த மசோதா கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல். எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. வெளி நடப்பு. சென்னை. சட்டசபையில் மசோதா நிறுத்தி வைப்பு விவகாரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவர்னர் ரவி மீண்டும் மோதல். சென்னை. அமைச்சர் ராஜகண்ணப்பன் இலாகா திடீர் மாற்றம். பொன்முடிக்கு கூடுதல் பொறுப்பு. வாஷிங்டன். பிப்ரவரி 14, 2025 தினத்தந்தி செய்திகள். 2 நாள் பயணமாக சென்றார். அமெரிக்காவில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. வாஷிங்டன் சென்றடைந்த பிரதமர் மோடியை அங்கு வாழும் இந்தியர்கள் உற்சாகமாக வரவேற்ற போது எடுத்த படம். வாஷிங்டன். பிப்ரவரி 14. 2 நாள் பயணமாக அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ட்ரம்ப் அதிரடி. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் 2வது முறையாக கடந்த மாதம் பதவியேற்றார். அப்போது முதல் அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையின் அடிப்படையில் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில்
சட்டவிரோத குடியேறிகளை திருப்பி அனுப்புவது, இறக்குமதி பொருட்களுக்கு அதிக அளவில் வரி விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் சர்வதேச நாடுகளை மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்தியர்கள் நாடு கடத்தல். ட்ரம்பின் இந்த அதிரடிகள் இந்தியாவையும் பாதித்து உள்ளன. குறிப்பாக ட்ரம்பின் உத்தரவின் பேரில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அந்த நாடு திருப்பி அனுப்பி வருகிறது. கைகளில் விலங்குடன் 104 பேரை நாடு கடத்திய சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் ஸ்டீல் மற்றும் அலுமினிய பொருட்கள் இறக்குமதிக்கு சமீபத்தில் ட்ரம்ப் அறிவித்த 25% வரியால் மேற்படி பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்திய நிறுவனங்கள் மிகுந்த பாதிப்பை சந்திக்கும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்கா சென்றார். இந்த பரபரப்பான சூழலில் பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். இதில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உடனான விரிவான பேச்சுவார்த்தைக்கு திட்டமிடப்பட்டு உள்ளது. இதற்காக பிரான்சில் 3 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து அவர் விமானம் மூலம் அமெரிக்கா சென்றடைந்தார். தலைநகர் வாஷிங்டனில் இறங்கிய அவர் அங்குள்ள அமெரிக்க ஜனாதிபதியின் விருந்தினர் மாளிகையான பிளேர் இல்லத்துக்கு சென்றார். இந்தியர்கள் வரவேற்பு. அங்கு ஏராளமான இந்தியர்கள் குவிந்து பிரதமர் மோடியை உற்சாகமாக வரவேற்றனர். பாரத் மாதா கி ஜே, வந்தே மாதரம் என முழங்கியும் மோடி மோடி என கோஷமிட்டும் வரவேற்றனர். இந்த வரவேற்பால் நெகிழ்ந்து போன பிரதமர் மோடி மன மகிழ்ச்சியுடன் அவர்களது வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். இந்த புகைப்படங்களை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து அவர், வாஷிங்டனில் வாழும் இந்தியர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் திரண்டு வந்து அன்பாக வரவேற்றனர். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டு இருந்தார். புலனாய்வு பிரிவு தலைவர். பின்னர் அமெரிக்க புலனாய்வு பிரிவு தலைவராக புதிதாக நியமிக்கப்பட்டு உள்ள துளசி கபாட்டை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது துளசி கபாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி இந்தியா அமெரிக்கா நட்புறவு குறித்தும் அவருடன் விவாதித்தார். அத்துடன் அமெரிக்காவை சேர்ந்த பல்வேறு தலைவர்களையும் சந்தித்து பிரதமர் மோடி பேசினார். பிரதமரின் இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வான ஜனாதிபதி ட்ரம்ப் உடனான சந்திப்புக்கு மிக பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டு உள்ளது. உலக நாடுகளை வரி விதிப்பின் மூலம் ட்ரம்ப் அச்சுறுத்தி வரும் நிலையில் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு வர்த்தக நடவடிக்கையையும் முன்கூட்டியே தடுப்பதே பிரதமர் மோடியின் இந்த சந்திப்பில் முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என அரசியல் நிபுணர்கள் கூறியுள்ளனர். ஆவலுடன் எதிர்பார்ப்பு. பிரதமர் மோடியும் ட்ரம்பும் நீண்ட காலமாக சிறந்த நட்பு பாராட்டி வரும் நிலையில் இதை சாத்தியமாக்க முடியும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர். முன்னதாக வாஷிங்டனை அடைந்ததும் பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் ஜனாதிபதி ட்ரம்பை சந்தித்து இந்தியா அமெரிக்கா விரிவான உலகளாவிய மூலோபாய ஒத்துழைப்பை கட்டி எழுப்புவதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். நமது மக்களின் நலனுக்காகவும் நமது கிரகத்தின் சிறந்த எதிர்காலத்துக்காகவும் நமது நாடுகள் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றும் என குறிப்பிட்டு இருந்தார். பிரதமர் மோடி கூடியிருந்தது போல ட்ரம்புடனான சந்திப்பு உலக அளவிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளன. ஹைகோர்ட்டுக்கு இளையராஜா வந்தபோது எடுத்த படம். சென்னை, பிப்ரவரி 14, 2025 தினத்தந்தி செய்திகள். திரைப்பட பாடல்கள் காப்புரிமை வழக்கு. சொந்தமாக அலுவலகமோ ஸ்டுடியோவோ இல்லை. ஹைகோர்ட்டில் இளையராஜா சாட்சியம். திரைப்பட பாடல்கள் காப்புரிமை குறித்த வழக்கு தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் இளையராஜா நேற்று சாட்சியம் அளித்தார். அப்போது அவர் சொந்தமாக அலுவலகமோ ஸ்டுடியோவோ இல்லை என்று தெரிவித்தார். பாடல் உரிமை. சென்னை ஹைகோர்ட்டில் மியூசிக் மாஸ்டர் என்ற நிறுவனம் தொடர்ந்துள்ள மனுவில் இளையராஜா இசையமைத்த
பாண்டியன், குணா, தேவர் மகன், பிரம்மா உள்ளிட்ட 109 திரைப்படங்களின் பாடல்கள் மற்றும் அந்த படங்களின் பின்னணி இசையின் காப்பு உரிமையை இளையராஜாவின் மனைவி நடத்தும் இசை நிறுவனத்திடமிருந்து பெற்றுள்ளோம். எனவே எங்களது அனுமதி இல்லாமல் அந்த பாடல்களை யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது இளையராஜா பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சமூக வலைதளம் இல்லை. அதில் இந்த பாடல்களின் உரிமையை 1997 ஆண்டு மனுதாரர் நிறுவனத்துக்கு வழங்கும்போது யூடியூப் சமூக வலைதளங்கள் என்று எதுவும் இல்லை. அதனால் பாடல்கள் பின்னணி இசை உரிமம் மட்டுமே மனுதாரர் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை அடுத்து இந்த வழக்கில் குறுக்கு விசாரணை நடத்தி அவற்றை பதிவு செய்வதற்காக இந்த வழக்கு ஐகோர்ட் வளாகத்தில் உள்ள மாஸ்டர் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு மாஸ்டர் கோர்ட் நீதிபதி இளங்கோ முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு இளையராஜா நேரில் ஆஜரானார். பாரதி ராஜா அவரிடம் மனுதாரர் நிறுவனத்தின் சார்பில் மூத்த வக்கீல் PR ராமன் குறுக்கு விசாரணை செய்தார். அப்போது எந்த வயதில் சென்னைக்கு வந்தீர்கள்? இசை அமைப்பாளராக ஆவதற்கு முன்பு என்னவாக இருந்தீர்கள் என்று கேட்ட கேள்விகளுக்கு 1968 ஆண்டு சென்னைக்கு வந்தேன். இயக்குனர் பாரதி ராஜா அறையில் அண்ணன் பாஸ்கருடன் தங்கினேன். தயாரிப்பாளர் சங்கிலி முருகனை சந்தித்து நாடகத்தில் இசையமைக்க வாய்ப்பு கேட்டோம். அவர் சினிமாவில் வாய்ப்பு உள்ளதாக கூறினார். இசையமைப்பாளராக ஆவதற்கு முன்பு என்னவாக இருந்தேன் என்று எனக்கு தெரியாது என்று இளையராஜா பதிலளித்தார். எதிர்ப்பு. இதை அடுத்து எந்த ஆண்டு காரு, பங்களா போன்ற விலை உயர்ந்த அசையா சொத்துக்களை வாங்கினீர்கள்? குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையில் பீச் ரெசார்ட் எப்போது வாங்கினீர்கள் என்ற மூத்த வக்கீலின் கேள்விகளுக்கு இளையராஜா தரப்பில் ஆஜரான வக்கீல் இது தேவையில்லாத கேள்வி என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இவ்வாறு வக்கீல் குறுக்கீடு செய்வதற்கு மனுதாரர் தரப்பு மூத்த வக்கீல் கண்டனம் தெரிவித்தார். இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. நாட்டம் இல்லை. பின்னர் குணா உள்ளிட்ட 109 திரைப்படங்களுக்கு இசையமைக்க எவ்வளவு பணம் வாங்கினீர்கள்? தற்போது எவ்வளவு சொத்துக்கள் உள்ளன? உங்களது மனைவிக்கு தனிப்பட்ட வருமானம் உள்ளதா என்று பல கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டன. அதற்கு இளையராஜா எனது தொழில் இசையை அமைப்பது மட்டுமே. இசை மீது கொண்ட ஆர்வத்தால் ஆடம்பர வாழ்க்கையில் எனக்கு நாட்டம் இல்லை. இதனால் எந்த சொத்து எப்போது வாங்கினேன் என்பது எனக்கு தெரியாது. சொந்த அலுவலகம் இல்லை. இசை அமைப்பது தொடர்பான சினிமா இயக்குநர்களுடன் மட்டுமே பேசுவேன். தயாரிப்பாளர்களுடன் எனக்கு தொடர்பு இல்லை. அதனால் இசையமைக்க எவ்வளவு பணம் வாங்கினேன் என்று எனக்கு தெரியாது. எனக்கு சொந்தமாக அலுவலகமோ ஸ்டுடியோவோ கிடையாது. பெயர், புகழ், செல்வம் அனைத்தும் எனக்கு இந்த சினிமா தான் தந்தது என்று பதிலளித்தார். இவ்வாறு அவர் சுமார் 1 மணி நேரத்துக்கு சாட்சியம் அளித்தார். பின்னர் விசாரணையை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். ஹைகோர்ட்டுக்கு இளையராஜா வந்தபோது எடுத்த படம். பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பேசி தான் ஆகணும். அன்பானவர்களே, உலகத்தில் 195 நாடுகள் இருக்குது. தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு எல்லாமே டேலண்ட்ஸ் தான். பெரிய பாடகன், நடிகை, ஆமாம், மியூசிக் டைரக்டர், பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய ஓவியன், எல்லாருமே வீட்டுக்கு வீடு டேலண்ட்ஸ். 800 கோடி பேர் இருக்கான். முக்கால்வாசி பேர், 99% பேரும் டேலண்ட்ஸ் தான். இதில் இந்த ஒரு சிலர்கள் மட்டும், அதுவும் இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கருமா ஒருத்தி 200 படத்தில் நடிக்கிறாப்பா, 500 படத்தில் நடிக்கிற அந்த மூஞ்ச கருமத்தை எவ்வளோ நாளுக்கு தான் பார்க்க முடியும்? கட்டின பொண்டாட்டியை அன்றைக்கி முதல் ராத்திரிக்கு அப்புறம் பார்க்க முடியல. கட்டின பொண்டாட்டி, புது பொண்டாட்டி, அழகு பொண்டாட்டி, சும்மா தங்க தேர் மாதிரி இருக்கிறா. கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்து ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சிட்டா, மறாவது நாள் அவள் மூஞ்ச பார்க்க முடியல. இந்த கர்மாந்திரம் பிடிச்சிங்க 400 படம், 500 படம், 600 படம்,
பாலியலெல்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு படம் தான். ஆமாம், 10 வருஷத்துக்கு ஒரு படம் தான். செம்ம நடிகர்களாக இருப்பா, தங்க தேர் மாதிரி இருப்பா, அப்படியே சும்மா அப்படியே தூக்கி தோல் மேலே வச்சுக்கணும், அப்படியே வானத்துக்கு ஓடிடலாம், வானம் வெளில வளைச்சி அவள் கையில் குத்துடலாம், அவ்வளோ அழகாக இருப்பா. அவளுங்களே மிஞ்சி படம் ஒரு 5 படம், அதில் ஒரு 7 படம் நடிச்சிருப்பா, அப்புறம் கழிவாயிட்டு இருப்பா. என்னடா நான் அந்த கிழப்பசங்க, அப்புறம் அந்த கெழிவிங்க, இந்த கருமாந்திரம் இளவு பிடிச்சதுங்களை வச்சு சினிமா படம், மயிறு படம், சீரியல்னு எடுத்து சாவடிக்கிறான். கர்மம் முடிச்சு இந்த சோஷியல் மீடியாங்கெல்லாம் தடை பண்ணாலும் பட மாட்டுறானுங்க. நான் சொல்கிறேன், இந்த பாருங்கள், தயவு செஞ்சு இந்த இளவு நீங்கள் எங்கெல்லாம் இது பார் மியூசிக் கீசிக்லாம் நீங்கள் எங்கேருந்து திருடுறீங்கன்னு தெரியும், புரியுதா? எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, டைரக்டர் இருந்தாலும் சரி, எந்த கொரியன்லேருந்து உருவுறியா, இங்கிலீஷ் படத்துலேருந்து உருவியா, ஹிந்தி படத்துலேருந்து உருவுறியா எனக்கு தெரியும், புரியுதா? ஆமாம், அந்த காலத்தில் நீ ஜிம்ப்ரீஸ்லேருந்து எட்டியா, பீட்டில்ஸ்லேருந்து எட்டியா, ஜான் லண்டன் சாங்ஸ்லேருந்து எட்டியா? தென் த பியூட்டிஃபுல் சிங்கர் பாப் டான்ஸர் யார்? எல்விஸ் பிரிஸ்லி, மைக்கேல் ஜாக்சனுடைய மாமனார் சம்திங். எனக்கு எல்லா பாட்டும் தெரியும். எங்கெங்கே திருடுறீங்கெல்லாம் எனக்கு தெரியும், எங்கெங்கே காப்பி அடிக்கிறீங்க எனக்கு தெரியும். காப்பி அடிச்சு மயிர் அடிச்சு பிடுங்கி இது மாதிரிலாம் தயவு செஞ்சு எழுத்தாளர்களே. அப்புறம் பெரிய 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 அந்த காப்பு உரிமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, ஒரு செட் பேடன்ட் ரைட்டில். அந்த கருமத்தை விடுங்கப்பா, அந்த கருமத்தை விடுங்க. எவனோ பழகிட்டு போல. ஐயோ, உலகத்தில் வீட்டுக்கு வீடு டேலண்ட்ரியா, ஏதோ மயிருக்காரன் பிச்சைக்காரன் எச்ச பசங்களை கூட வச்சுக்கின்னு மயிரை வச்சுக்கின்னு நீயே அவார்டு கொடுத்துக்கிறது, நீயே சப்பறது. பார், காலம் ரொம்ப மாறினுது. பிள்ளைங்க அசத்துறானுங்க, சின்ன பிள்ளைங்கப்பா, சும்மா அப்படி பா அசிங்கமாக இருக்குதா அவங்களெல்லாம் பார்த்தா. சின்ன பிள்ளைங்களை போய் பாருங்கடா, அவங்க போய் பார்த்தாவது திருந்துங்கடா. காப்புரிமையா மயிறு உரிமை.